ஸோ இங்கே வந்து ஏர்போர்ட்லேயே நீங்கள் 5G அன்லிமிட்டெட் சிம் கார்டு வாங்கிக்கலாம். நாங்கள் எங்களோட சிம் கார்டு வாங்கிட்டோம். 400 பாட் ஒருத்தருக்கு, 2 பேருமே தனித்தனி சிம் கார்டு வாங்கிட்டோம். கௌதம் அவனோட நம்பர் சேவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் கௌதம் தாய்லாண்டுன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஃபுக்கெட் ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்தோடனே என்னோட நேம் போட்டு திமாக் டூர்ஸில் ரெடியாக இருந்தாங்க. ஸோ எங்களோட தாய்லாண்ட் ட்ரிப்பை நாங்கள் திமாக் டூர்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட டீட்டெயில் வச்சுருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பூ வந்து எனக்கு அவங்க கொடுத்தாங்க வெல்கம் பண்ண. நான் கௌதமுக்கு கொடுக்குறேன். ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் த ட்ரிப். ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே நமக்காக கேப் வெயிட்டிங்கில் இருக்குது. அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. நாங்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. 1 minute. ஹாய் கைஸ். ஸோ வெக்கேஷன் போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீங்களும் எங்கன்னு கேட்டீங்க. ஸோ சொல்ல போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னா தாய்லாந்து. ஃபுக்கெட் தான் நாங்கள் வந்திருக்கோம். தாய்லாண்டுன்றீங்க, ஃபுக்கெட்டுன்றீங்க. ஸோ தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. பேங்காக் போகலாம் நீங்கள். பட் நாங்கள் பேங்காக் போகாமல் டைரெக்டாக ஃபுக்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபுக்கெட்டில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிக் புத்தா. டைரெக்டாக ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே கேபில் ஏறி வந்த இடம்னா இங்கே தான். ஏன்னா எங்களோட ரூம் செக்இன் பார்த்தீங்கன்னா 2 o'clock தான். அதுக்கு முன்னாடி என்ன பிளேஸ்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம்னு சொல்லி பிக் புத்தாக்கு தான் வந்திருக்கோம். அதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். உள்ளே போய் பிக் புத்தா எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ கூட்டமாக இருக்கு. டூரிஸ்ட் ஸ்பாட்னா கூட்டமாக தான் இருக்கும். கூட்டம் இல்லாத இடம்லாம் போக முடியாது. கூட்டம் எல்லாம் இடம் போனால் இன்னும் நிறைய செலவாகும். பரவாயில்லையா? அங்கே பார்த்தீங்களா கடலை? வாங்க போய் பார்க்கலாம். செம்மையா இருக்கு. கௌதமா, புத்தாவை பார்த்துட்டீங்களா? அதோ பார்க்க தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்தோடனே மூஞ்சில சிரிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. லைட்டா சிரிச்சிட்டு இருக்காரு. லைட்டா இல்ல, நல்லா சிரிக்கிறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சேர்ந்து விட்டது என்னிடம் என்று. கௌதம் இங்க இருக்கேன், புத்தா அங்க இருக்காரு. கௌதம புத்தாவை பார்த்துட்டேன் நான். செம்மையா இருக்கு. உங்க பின்னாடி வியூ நல்லா இருக்கு, முன்னாடி வியூ நல்லா இருக்கு. ஆமா, வேற லெவல்ல இருக்கு. அந்த புத்தா சிரிச்சுக்கிட்டே இருக்குது, இன்னும் சூப்பரா இருக்கு. என்னங்க, புத்தாவை பார்த்தோன்னே வாயடிச்சு போயிட்டீங்க போல. அப்படி இருக்குங்க. பெரிய புத்தான்னீங்க, இப்போ ஒரு சின்ன புத்தா பக்கத்துல இருக்கீங்க. சுத்தி சுத்தி அவர் புத்தா கீழே தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். ஸோ இவர் சுத்தி சுத்தி வரும்போது அப்படியே இன்னும் நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு. எப்படி இருக்கு பிக் புத்தா, இந்த சின்ன புத்தா? எனக்கு புத்தானாலே ஒரு மைண்டுக்கு வர்றது பீஸ். ஸோ கௌதம்னா பாசிட்டிவிட்டி, புத்தானா பீஸ். 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து கிடைக்குது. இப்போ தெரியுதா ஏன் வெக்கேஷன் ஸ்டார்டிங்ல இதை சூஸ் பண்ணியிருக்கேன்னு? ஆரம்பமே மைண்ட் நம்மளுக்கு பீஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி கிடைக்கணுன்றதுக்காக இங்க வந்திருக்கோம். அண்ட் இதோட வியூ வந்து ஒரு அடிஷ்னல் போனஸ் மாதிரி இருக்கு. செமையா படுத்து இருக்க புத்தா அடுத்து ஓபன் பண்ண போறாங்க போல இருக்கு. இருக்கலாம். ஸோ நீங்க வரீங்கன்னா அப்போ ஓப்பன் ஆக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னங்க, பிக் புத்தால கூட வந்து உங்க கூட பேசுறாங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. அதனால யூ கைஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு வந்து பேசிட்டு போறாங்க. பரவாயில்லையே, இந்த ஊர்லலாம் தெரிஞ்சிருக்கேன். கடல் கடந்தும் நம் முகம் பதிந்திருக்கிறது. வாங்க. நம்மளும் போட்டுருவோமா?
நம்மளும் போட்டுருவோமா? இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த லாக் இருக்கும் போது அந்த லாக் எதுக்குங்க? பின்னிட்டீங்க போங்க. கௌதமா, இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை நான் கௌதமான்னு தான் கூப்பிடுவேன். கௌதமா இங்க இருக்க, புத்தா அங்க இருக்காரு. அவரும் அழகா சிரிக்கிறாரு, நீங்களும் அழகா சிரிக்கிறீங்க. சரி போலாமா? போலாம். அடுத்து எங்க போறோம்? நீங்க தான் சொல்லணும். அடுத்து வந்து அனிமல் கிங்டம் போறோம், டைகர் கிங்டம் போறோம். ஆமா, டைகர் கிங்டம், அனிமல் கிங்டம் படத்துலயே இருக்கிறீங்க நீங்க, தெரியுது. இதுல நான் வர வழியில டைகர் பார்க்குன்னு தானே பார்த்தேன். அது வேற, அதுவும் இருக்கு ஒண்ணு. ஓ, டைகர் பார்க் பார்த்துட்டு புத்தா பார்க்கலாம், புத்தா பார்த்துட்டு டைகர் பார்க் ஆன் த வேல இருக்கு. ஆனா நீங்க சொல்றது, நான் வந்து பாசிட்டிவிட்டி பீஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க போலான்றேன். மூட்டு வலி தைலமா? நடந்து மூட்டு வலிக்கு வாங்குவீங்களா? இல்லடா, எல்லாத்துக்குமே இருக்கு. இது வந்து ராக்கேஷ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நெல் பண்ணுவோம். செம்மையா இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து பெயின் ரிலீஃப் பாமா. காலில், கையில், பேக்கில். எனக்கு தான் பேக் பெயின் நிறைய வருது. அதான். ஆனால் 130 பாட்டா? 130 பாட்னா 260 rupees. Sudah bok rongpun awak. டைகர் கிங்டம் தான் போக போகிறோம். ஸோ இப்போ எதில் போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா. தேங்க்யூ. ஸோ டிக்கெட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ If you buy, you see the for the packet. If you okay, you keep this one, okay? ஓகே. இப்போ வந்து உள்ள கேட்பாங்க. ஸோ இந்த டோக்கன்ஸை வந்து நம்ம கொடுத்தோம்னா உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் Okay, now you if you already you come back here, okay? ஓகே. அந்த புலி பக்கத்துல அந்த மாதிரி நீ உட்காந்துக்கிறியா? இந்த மாதிரி இதோ டிவியில தெரியுது. ஐயோ ஐயோவா? நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன். அப்புறம் கௌதம், டைகர் தொட போறீங்களா? ஆமா. ஸோ மீடியம் டைகர் வந்து எடுத்திருக்கேன். பிக் டைகருக்கு வந்து 1.5 hours ஆகுமா. 1.5 hours இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேற எங்கேயாவது போகலான்றதுக்காக ½ an hourல மீடியம் டைகர் இருக்குமா. ஸோ அந்த மீடியம் டைகர் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸ்மால் டைகரும் இருக்குமா. வேணும்னா உங்களுக்கு பயம்னா இந்த மாதிரி குட்டியான டைகரை கூட நீங்கள் பார்த்து. அங்க பாரு, அது என்ன தண்டியில இருக்கு. அம்மாடி, இங்க இருந்து பார்க்கவே பயமா இருக்கு. வா, அது பிக்கா ஏத்துனுச்சுன்னா நல்ல வேற மீடியம் எடுத்தோம் போல. வா, மீடியம் என்ன சைஸ்ல இருக்குன்னு பாப்போம். ஐயோ, 2 இருக்குடா. கீழே ஒண்ணு படுத்திருக்கு. ரெண்டு இருக்குங்க, ஜாலியா. இங்க பாரு, அது பெருசா பயமா இருந்ததுல. இது எவ்வளவு கியூட்டா குக்கி மாதிரி விளையாடிட்டு இருக்குடா. பேசாம ஸ்மால் எடுத்துருக்கலாமோ? பார்க்க குக்கி மாதிரி தான் இருக்கு. அப்படியே மேல பாருங்க. அம்மா, அதுதான் மீடியம் நினைக்கிறேன். பயமா இருக்கு கௌதம். இதையா புக் பண்ண? சரி விடு, உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். நம்ம டைகர் போக வேணாம், அதுக்கு பதிலா உனக்கு வேற ஒண்ணு மாத்தி விடலான்னு இருக்கேன். குட்டி தானே? குட்டி இல்ல, இதோ அங்க ஒருத்தர் இருக்காரு பாரு. இது சீட்டா. சீட்டா சீட்டா வந்து நீ தலைய தொடலாமா. டைகர்னா நீ தலைய தொடக்கூடாதான், சீட்டானா நீ தலைய தொடலாம். பின்னாடி தொடறதுக்கே இங்க டர் கிளம்புதான், முன்னாடி வேற போய் தொடறேன். ஆர் த டைகர்ஸ் ட்ரக் நோன் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி அமைதியா இருக்கு? டைகர் மே ஸ்ப்ரேவா. டைகர் மே ஸ்ப்ரே. போய் கிட்ட போய் நிக்கிறியா? அங்க பாரு, எந்த வழியில இருந்து ஸ்ப்ரே பண்ணுது. அங்க ஒரு ஹோல் வேற இருக்கா? ஐயோ, ஒன்னு படுத்துருக்குடா, நான் அத பார்க்கல.
அதனால தான் சொல்றாங்க டைகர் மெஸ் பிரியாணி. ஓல்ட் டவுன் ஒன்றும் இல்லைடா இங்க. இன்னைக்கு அவர் இல்ல போல. இங்க பாரு. மீடியம் இதுதான்டா. மீடியமே இதுவா? மோச்சாவா? எனக்கு மோட்சம் கொடுத்துரும் போல இருக்கே. ஸ்டாரும் மோச்சாவும் இருக்காங்க. ஸ்டார் வந்து சம பசியில சுத்திக்கிட்டே இருக்காங்க. அநேகமா இன்னைக்கு சௌபி தான் மீல்னு நினைக்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா அவரு? சாப்பாடு காட்டிட்டாங்க அப்புறமா. நீ கவலைப்படாத, உனக்கு 2 பீஸ் வந்துகிட்டு. குட்டி குழந்தை ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு. பேசாம எனக்கு குட்டியை குக் பண்ணிருக்கலாம். மீடியம் சைஸ். அது மீடியம் மாதிரியா இருக்கு. எருமை மாடு மாதிரி கட்டா மாடு மாதிரி இருக்கும். என் மரணம் என் கண்ணில் தெரிகிறதா? நல்லாவே தெரிகிறது. என்ன டைகரை பாக்குறேன்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த போர்டை பாத்தீங்களா? லிஸ்ட் அவ்வளோ பேருக்கு பின்னாடி இருக்கிறோம். வெயிட்டிங் 40 நிமிஷம் ஆகும்னாங்க. பசி தாங்க முடியல. இப்போ நம்ம ஒரு டைம் 12 தான், ஆனால் இந்த ஒரு டைம் 1:30. கௌதம், ஹாம் சீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் வந்து தாய்லாண்டில் சூப்பராக இருக்கு. கௌதம், பயமா இருக்குடா. Okay, move. லீனானோ? ஐயோ. கௌதம், பயமா இருக்குடா. Sit down. Firmly. Firmly. நல்லா தொடுங்க. No touch. நோ டச். Try. Firm. தொடு. That's good. Hold the tail. நோ வாழைப்புடி ப்ளீஸ். வாழைப்புடி. ப்ளீஸ் கௌதம், நோ. புடி கரெக்டா சொல்றாரு பார். And touching. I don't know. புலி உருமுது பாட்டு பாடு. Put hard. Firm. Hard. நம்ம கிட்ட என்னென்ன ஆட்டம் காட்டுவா. புலின்னோட எவ்வளவு பயம் இருக்கு. Okay. Together? Yeah. சௌபி புலி வாழை பிடிக்க போறாங்க. நான் வாழலாம் பிடிக்க மாட்டேன். Hush. Touching. Try. Hush. Full hand. மூஞ்சில பயம் தெரியுதா? I don't want to hold the tail. சௌபி பின்னாடி திரும்பி பாரு. சௌபி பின்னாடி திரும்பி பாரு. உனக்கு பின்னாடி திரும்பி பாரு. அங்க ஒரு புலி, இங்க ஒரு புலி. Okay, make hard. Okay, next. And you. எப்பா எப்படிங்க இருந்துச்சு? பயமா இருக்கு. அங்க உனக்கு பின்னாடி இன்னொரு புலி. தைரியமா போஸ் கொடுக்கறான். Hold the tail. Igalo. Hey, you what that? என்ன சௌபி ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருதா? ஃபிளாஷ்பேக்கா? இப்பதான்டா ஜஸ்ட் வெளில தப்பிச்சு வந்திருக்கேன் நான். இல்ல அந்த ஆண்டிய பார்த்தானே உனக்கு நீ பயந்துகிட்டு நின்னி அதே மாதிரி நிக்கிற. மட்டும் இல்லப்பா, எனக்கு கம்பெனிக்கு நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருந்து பார்க்க கூட சின்னதா இருக்குடா. கிட்ட போன அந்த வால்ல ஒரு அடி அடிச்சது பாரு. ரொம்ப சம பவர்ஃபுல்லா. அவர் வேற grab the tail எங்கடா அது என்ன அடிச்சதுன்னா எங்கேயோ போய் விழுவோம் போல. அங்க பாருங்க இப்படி பயந்துட்டு வராங்க. ஒண்ணு நம்ம போட்டோ எடுத்துட்டு இருக்கோமா, இன்னும் நீங்க வந்து உருன்னு அது நீங்க உட்கார்ந்துருந்தியா இங்க பின்னாடி இது ஒன்னையே பாத்துட்டு இருந்துச்சு இங்க இருந்து. பயமா இருக்கு. ஆனா பரவாயில்ல, பண்ணிட்டேன். வெரி குட்ங்க. இந்த வருஷம் நீங்க நிறைய பிரேக் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கொஞ்சம் போட்டோல தான் பீதி மூஞ்சில தெரியுமா.
கைஸ் நாங்கள் வந்து எங்களோட ரூமுக்கு ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். பிக் புத்தா பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைகர் கிங்டமில் தான் கொஞ்சம் க்ரௌடடாக இருந்ததுனால லேட் ஆச்சு. அண்ட் அந்த டைகர் நான் பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி பயந்தானும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே பயமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த பிக் டைகரோட மீடியம் டைகர் தான் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. செம அக்ரெசிவா பிக் டைகர் பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் டைகர், மீடியம் டைகர், ஸ்மால் டைகர், ஸ்மாலஸ்ட் டைகர், அப்புறம் நியூ பார்ன் டைகர்னு அதுதான் பேபி டைகர். ஸோ இந்த டைகர்ல வந்து நான் அப்பவே சொன்னேன் பேபி போலாம் கௌதம்னு. வேணாம், பெருசும் இல்லாம சிறுசும் இல்லாம மீடியமா போவோம் அப்படின்னு சொல்லி பேபி எல்லாம் போட்டுனா இவன் ஜாலியா விளையாண்டு இருந்திருப்பான். குக்கி மாதிரி எல்லா குழந்தைங்க தான் விளையாடிட்டு இருந்து, நான் போய் ஜாலியா தூக்கி வச்சு விளையாடிட்டு வந்திருப்பேன். என்னை கொண்டு போய் மீடியம் வால்லே ஒன்னு போட்டுன்னு போட்டுச்சு. அலறிட்டா அந்த ஷாட் நான் உங்களுக்கு வைக்கிறேன். நான் கத்தனோடனே கத்தாத அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஆமா, அது படி திரும்பிடுச்சுன்னா ஐயோ அது அக்ரெசிவா தான் இருந்தது கொஞ்சம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ப்ராப்பர்லி ட்ரெயின்டா இருந்தாங்க. ஸோ கரெக்டா நீங்க இங்க வாங்க அங்க வாங்கன்னு எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்க தங்கியிருக்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மெரினா ஃபுக்கெட் ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கோம். ரூம் வந்து செம காம்பேக்டாக கன்வீனியண்ட்டாக எங்களுக்கு இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே ஆக்சசபிள் எல்லாமே இருக்குது. அண்ட் நைட் லைஃப்பும் ஃபுக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது வந்து நீங்கள் அடுத்த விலாகில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ ரூம் டூரை வந்து சும்மா அப்படியே ஷார்ட்டாக வந்து சௌபி உங்களுக்கு காட்டிடும். ஸோ உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் அண்ட் ரைட் சைடில் வந்து பாத் டப் அட்டாச்சோடு இருக்கிற பாத்ரூம் ஸ்பேஸ். இங்கே ஒரு ஃபுல் சைஸ் மிரர் அண்ட் இங்கே உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஸ்பேஷியஸான பெட் ஏரியா வித் சன்லைட் நல்லா உள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு டிவி யூனிட், ஃப்ரிட்ஜ் யூனிட் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பேஸ். காலையிலலாம் சன்ரைஸ் பார்க்க, இங்கே சன்ரைஸாக சன்செட்டாக தெரியல, பட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிறது 8th ஃப்ளோர், அதனால உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கும். அங்கே இருக்கிறது எல்லாமே ரெசார்ட் தான். ஸோ நீங்கள் ஹோட்டலில் தங்க விருப்பம் இல்லைன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே ரெசார்ட் தான். ஸோ நீங்கள் அங்கே கூட தங்கிக்கலாம், உங்களுக்கு பீச் வியூ கிடைக்கும். இங்கே கௌதம் ஏன் புக் பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து வாக்கபிள்லே இங்கே நிறைய இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு நியர்பை. அதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி இங்கே சென்டர் ஆஃப் த புக்கெட்டில் நாங்கள் இந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கோம். பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த கதவு திறந்தா தான் வெளியில் இருக்க நாய்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் எங்களோட ரூம் டூரை குயிக்காக பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா, நேற்று நைட்லேருந்து சரியாக தூங்கலை, சரியாக சாப்பிடல, சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் இப்போ போய் நல்லா குப்பரை கவுந்து தூங்கி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு அடுத்து எங்கே போகிறோன்றத நைட் லைஃப்பை வந்து நீங்கள் அடுத்த விலாகில் பார்ப்பீங்க. உங்களை அடுத்து போகிற இடத்துல சந்திக்கிறோம்.